என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களுக்கு தேடி வரும். இன்றைக்கி நான் 2 கிவி, கொஞ்சமாக வாட்டர்மெலன், அதோட விதையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக மாம்பழம் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 ஃப்ரூட் தான் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த ஃப்ரூட் பிடிக்குதோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இதை தனித்தனியாக நம்ம பியூரியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்படியே தான் அரைச்சி எடுக்கணும். இதோட ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணி பியூரியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பல்ப் எல்லாத்தையுமே நான் 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். அப்போ தான் நமக்கு அந்த லிக்விட் பார்ட்லாம் கொஞ்சம் திக்காகி இருக்கும். இப்போ நான் மஸ்க்மெலன் எடுத்திருக்கேன். அதை மேலே இருக்கிறத லைட்டாக அப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். உள்ளே இருக்க ஃப்ளஷ் எடுக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு லேயர் ஃப்ளஷ் இருக்கணும். சென்டரில் இருக்கிறது மட்டும் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் கிவி ஆட் பண்ணுறேன். அதுக்கு மேலே வாட்டர்மெலன், நெக்ஸ்ட் மேங்கோ பல்ப் போட்டுடலாம். ஃபைனலாக மறுபடியும் கிவி. இப்போ இதை அதே மேலே இருக்க லேயரை வச்சு மூடிடலாம். ஓவர் நைட் இதை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். எட்டு மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. மேலே இருக்க லேயர் எடுத்துருங்க. பாருங்கள், ரொம்பவே நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குது. அடியில் லேயர் இருக்குது. நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு இதை மஸ்க்மெலனோட சேர்த்து எடுத்து சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 hour ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட் நான் வாட்டர்மெலன் ஆட் பண்ணுறேன். அடுத்தது மேங்கோ பல்ப். இது மேலே லாஸ்ட்டாக கிவி ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டிக்கை வச்சு மூடிடலாம். இப்போ இதை ஃப்ரீசரில் ஓவர் நைட் வச்சிடலாம். ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். வாவ், பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு பிளேட்டில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு வச்சுருங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.